ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் பிரியா. வாங்க இந்த கோடை காலத்தில் நம்ம உடல் சூட்டை குறைச்சி நம்ம தலைமுடியை அழகாக வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வேப்ப இலை, இது மூணுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு இது கூட 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர், அதாவது உங்கள் முடி லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி, அந்த அரிசி களைஞ்ச தண்ணியையும் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் ஆலோவேரா இருக்கு இல்லையா, சோற்றுக்கத்தாழை, அந்த சோற்றுக்கத்தாழையில் இருக்கிற ஜெல் எடுத்து வச்சு அதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் முடியை நல்லா வகுந்து விட்டு ஸ்கேல்ஃபில் இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செம்பருத்தி வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் அமினோ அமிலம் அப்படின்ற ஒரு திரவம் இருக்குது. இது இரத்த ஓட்டத்தை தூண்டுறது மட்டும் இல்லாமல் முடியோட வேர்க்கால்களை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்குது, முடியோட வளர்ச்சியையும் தூண்டுது, முடியை நல்லா வளர வைக்குது. இது செம்பருத்தியில் இருக்கிற பெனிஃபிட். அடுத்தது நீமில் பார்த்திங்கன்னா, தலையில் பொடுகு போக்குறதுக்கும் ஒரு கிளென்சிங் ஏஜெண்ட்டாக இது ரொம்ப யூஸ் ஆகுது நமக்கு. அதாவது தலையோட முடியோட வேர்க்கால்களை சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு சுத்திகரிப்பு. அடுத்தது முடியோட வேர்க்கால்களை நல்லா வலுப்பெற செய்து பிளட் சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. பிளட் சர்க்குலேஷன் அதிகமானுச்சுன்னா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். நம்மளோட உடம்புல இருக்க ரத்தத்துக்கும் நம்மளோட முடியினோட வளர்ச்சிக்கும் ரிலேட்டட் இருக்குது. காரணம், நம்ம உடம்புல வந்து தேவையான அளவு ரத்தம் இருந்ததுனாலே நமக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அதனால தான் அயன் கண்டென்ட் உள்ள பொருட்களை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ரைஸ் வாட்டரை பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் பார்த்துக்கும். அதாவது முடி உடைவு இல்லாமல் அது பார்த்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிரில் வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்கிறதுனால நம்ம தயிர் போடும்போது நம்ம ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதுக்கு நல்ல பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, வறட்சியான தலைக்கு, அதாவது வறண்ட கூந்தல் இருக்கு இல்லையா, ட்ரை ஹேர், அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால இதுவும் வேர்களை சுத்தப்படுத்தும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த தயிர். நாம் தலைமுடியை பராமரித்தோம்னாலே நம்ம தலைமுடி வந்து நல்ல க்ரோத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆலோவேராவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது முடி உதிர்வை வந்து குறைக்கும், நம்ம உடம்புல இருக்க உஷ்ணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதில் விட்டமின் சி, B-12, ஃபோலிக் ஆசிடு, கோலின் போன்ற பெனிஃபிட் இதில் ரொம்ப நிறைய இருக்குது. இந்த பேக் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தலையை கிளென்சராகவும் யூஸ் பண்ணிக்குது, கண்டிஷ்னிங் பண்ணுது, பிரேக்கேஜ் வராமல் பார்த்துக்குது, ஹேர் க்ரோத் நல்லா கொடுக்குது. எடுத்த உடனே எனக்கு ஹேர் க்ரோத் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது ஒரு மாதத்துக்கு 1லேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் தான் நமக்கு வளரும். அப்போது ஹேர் க்ரோத் வந்து மெதுவாக தான் வளரும். அதனால் நாம் இதை ப்ராப்பராக வீக்லி ட்வைஸ் இந்த மாஸ்க்கை நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். வளர்கிற முடி நல்லா சில்கியாகவும் இருக்கும், உடஞ்சும் போகாது. ஸோ இது போன்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் வாய்ஸ் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.